அசுரன் படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரேட்டிங் பிரேக் டவுனு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிவசாமி அண்ட் ஃபேமிலி ஒரு சின்ன லேண்டை தெற்கூரில் ஓன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த லேண்டு வடக்கூரில் இருக்கிற நரசிம்மனுக்கு ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஸோ அவன் அந்த லேண்டை எப்படியாவது வாங்கிக்கணும்னு ப்ராப்ளம் பண்ணுறான். அந்த ப்ராப்ளமில் சிவசாமியோட பெரிய பையன் வேல்முருகனை நரசிம்மன் கொன்னுருதான். அதுக்கு ரிட்டாலியேஷனாக சின்ன பையன் சிதம்பரம் நரசிம்மனை கொண்டுறான். இதனால வடக்குரோனோட தம்பி வெங்கடேஷும் அவன் பையன் ராஜேஷும் சிதம்பரமை கொலை பண்ண துடிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து சிவசாமி லேண்டையும் சிதம்பரமையும் எப்படி காப்பாற்றினானா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பிளாட். ஸோ இந்த லாக்லைன்லேருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற மிஷன் சிவசாமி அப்படிங்கிறவர் லேண்டையும் சிதம்பரமையும் காப்பாற்றினாரா இல்லையாங்கிறது தான். அதுதான் நம்ம கிளைமேக்ஸில் நம்ம எஸ் ஆர் நோவில் பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எஸ் அவர் காப்பாற்றினார். அது பேஸில் தான் அந்த சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ லாக்லைன்லேருந்து என்னென்ன சீக்வன்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தா, சிவசாமியோட பெரிய பையன் வேல்முருகனை நரசிம்மன் கொல்கிற சீக்வன்ஸ் உருவாகுது. அதுக்கு ரிட்டாலியேஷனாக சிதம்பரம் நரசிம்மனை கொல்கிற அந்த சீக்வன்ஸும் இதுலேருந்து உருவாகிறது. இப்போ இந்த மிஷனை சிவசாமி அச்சீவ் பண்ணுறதுக்கு இங்கே சேலஞ்சஸ் உருவாக்கணும். அந்த சேலஞ்சஸ்க்கு அவர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியோ இல்லை அவர் காமிக்கிற ரியாக்ஷனோ அடுத்தது சீக்வன்ஸை உருவாக்க போகுது. இதுதான் அசுரன் படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரேட்டிங் பிரேக் டவுன். ஓகே, இப்போ அசுரன் படத்தில் சேலஞ்சஸ் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்றதை பார்ப்போம். அசுரன் படத்தில் சேலஞ்சஸையும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஆர் ரியாக்ஷன் அதையும் நீங்கள் பக்கத்தில் பார்த்தா, ஒரு சேலஞ்ச் அதுக்கு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அந்த ரியாக்ஷன்லேருந்து மறுபடியும் சேலஞ்சஸ் உருவாகும். அங்கேருந்து மறுபடியும் ரியாக்ஷனோ ஸ்ட்ராட்டஜியோ நடக்கும். இப்படி தொடர்ந்து வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் போகும். ஸோ ஃபஸ்ட்டு லேண்டை ஃபென்ஸ் பண்ணுறது. அது எப்படி காமிப்பாங்கன்னா, சிவசாமி வேல்முருகன் சிதம்பரம் 3 பேரும் அவங்க காட்டை நைட்டு பண்ணி அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க தங்கியிருப்பாங்க. அப்போ பண்ணி காட்டுக்குள்ளே வரும். அதை வேட்டையாடும் போது நாய் அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸில் பட்டு அடிபட்டு செத்துரும். அது ஏன்னு வடக்கரண்ட கேட்க போவாங்க. அது எங்கே இஷ்டம்னு சொன்னதுனால அடுத்த நாளே கோவப்பட்டு நைட்டாக அந்த ஃபென்ஸ் எல்லாத்தையும் வேல்முருகன் பிடுங்கி போட்டுருவான். ஸோ அதுக்கு அடுத்தது அந்த லேண்டை வாங்கணும் அப்படிங்கிறது அவனோட எய்மு. ஸோ என்ன பண்ணுவான்னா, அந்த மோட்டாரை போட்டு கிணத்துல தண்ணி எடுத்து அந்த பிரச்சனையை உருவாக்குவான். அவங்க அம்மா என்னென்னு கேட்டு அடிக்க வரும்போது வேல்முருகன் ராஜேஷை அடிச்சிருவான். ஸோ அதனால போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே வச்சு வேல்முருகன் அடிக்கடி அடிச்சிருவாங்க. அவனை வெளியே விடணும்னா நீ லேண்டை எழுதி தரணும் அப்படின்னு கேட்பான். அதுக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ ஊர் மக்கள் எல்லா மக்களையும் காலில் விழுங்க, அப்போ நான் அவன் பையனை வெளியே விடுறேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ சிவசாமி முழுக்க எல்லார் வீட்லேயும் போய் சின்ன பையன் பார்க்காம எல்லார் காலையும் விழுந்து அவன் வேல்முருகன் வெளியே விடுவாங்க. வேல்முருகன் வெளியே வந்த உடனே என் அப்பாவை அசிங்கப்படுத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வடக்காரனை அடிச்சிருவான் செருப்பை கலட்டி. அதனால வேல்முருகனை அவன் கொன்றுவான். அவன் கொன்னதுனால சிதம்பரம் நரசிம்மனை கொண்டுருவான். ஸோ இந்த சேலஞ்சஸ் அந்த ரியாக்ஷன் நடக்கும். இப்போ அந்த ரியாக்ஷன் அந்த சிதம்பரம் நரசிம்மனை கொன்னது மறுபடியும் சேலஞ்சாகவே மாறிடும். ஸோ படம் அங்கே தான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சிதம்பரம் நரசிம்மனை கொன்னது ஒரு ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் இப்போ மொத்த ஃபேமிலிக்கும் ஒரு சேலஞ்சாக மாறிடுது. அதுக்கப்புறம் நார்மல் லைஃப்லேருந்து நகண்டு போயிருந்தாங்க. அந்த ஊர்லேருந்து அவங்க வெளியில் போக வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, வெங்கடேஷும் ராஜேஷும் சிதம்பரத்தை தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவன் காட்டுக்குள்ளே இறங்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே கரியன் அப்படின்ற ஒரு கேரக்டர் நீ காட்டுக்குள்ளே போய் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இதனால ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் தேட ஆரம்பிப்பான். ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து சரியாக கொண்டு வர்றதுக்கு சிவசாமிக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அட்வொகேட் வேணுகோபால். ஸோ வேணுகோபால்கிட்ட போய் நின்று அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வாங்கணும்னா அவர் இங்கேருந்து காட்டுக்குள்ள வழியாக போய் யாரு கண்ணிலையும் படாமல் யார்கிட்டையும் பிடிபடாமல் நேராக வேணுகோபாலை பார்க்க தான் அவன் கிளம்பி போவான். அதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் கூன்ஸ் கரியன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் கோர்ட்டு பக்கத்தில் நின்றுவாங்க. ஸோ கோர்ட்லேருந்து அவனால் போக முடியாது. ஸோ அங்கேருந்து வெளியில் வந்துடுவான். வெளில வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து பண்ணிடலாம் அப்படின்னு பேசுவாங்க. அந்த பேசி முடியறதுக்குள்ளே சிதம்பரத்தை அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் சிவசாமி அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டை பண்ண வேண்டியது இருக்கும். இப்படி தான் இந்த ஃபைட்டை பண்ணி லேண்டையும் சரி சிதம்பரத்தையும் சரி காப்பாற்றிட்டு அவன் சரண்டர் ஆகி ஜெயிலுக்கு போயிடுவான். ஸோ இப்படி தான் அசுரன் படம் முடியும். ஸோ ஒரு சேலஞ்சஸ், அதுக்கப்புறம் ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷனே மறுபடியும் பெரிய சேலஞ்சாக மாறி அந்த சேலஞ்சிலேருந்து சிவசாமி எப்படி வெளியே வருவான்னு இருக்குது. அது எப்படின்னு நரேஷன் பார்க்கும்போது நம்ம முழுசாக இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த படத்தில் இருக்கிறது லேயர். இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்ச லேயர்னு கூட இதை சொல்லலாம். அது என்னன்னா, முருகனும் வேணுகோபாலும் சேர்ந்து பஞ்சமி நிலத்தை தப்பாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை உருவாக்குவாங்க. அந்த போராட்டம் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் ரொம்ப நேரம் காமிக்க மாட்டாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தம். அந்த 2-3 இடத்துல காமிச்சது கூட நல்லாயிருக்கும். அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல விஷயமா இருக்கும்.
ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து அழகாக உருவாக்கியிருப்பாங்க. ஸோ முருகன் வந்து ஒரு தோழராக ஒரு கம்யூனிஸ்டாக காமிச்சிருப்பாங்க, வேணுகோபாலும் ஒரு கம்யூனிஸ்டாக காமிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய மீட்டிங் போட்டு மக்களுக்கு வந்து இப்படி தான் இருக்குது அப்படி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கலெக்டர் கூட ஒரு மீட்டிங் நடக்கும். எப்படியாவது வந்து அந்த மக்களை அடிமையிலிருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் சீனில் அதை காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த லேயர் வந்து இந்த படத்தை ரொம்பவே அழகாக மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக. ஸோ இப்படி தான் வந்து அசுரன் படத்தோட லாக்லைன் இருந்து மிஷன் உருவாகி அது கிளைமேக்ஸ் நோக்கி போயிட்டுருக்கும். ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் சேலஞ்சஸும் வச்சு இப்போ நம்ம சீக்வன்ஸ் உருவாக்க போகிறோம். அதுதான் நம்ம நரேஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து அசுரன் படத்தோட சீக்வன்ஸிங்கை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த படத்தோட நரேஷன் எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சீக்வன்ஸிங் நம்ம வந்து அங்கேருந்து எடுத்த சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே டைம் லைனில் எப்படி ஃபஸ்ட்டு எது செகண்டுன்னு நம்ம ஆர்டர் பண்ணி சீக்வன்ஸிங் போடுவோம். அந்த வகையில் அசுரன் படத்தோட சீக்வன்ஸே ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் தான். ஸோ முருகனும் வேணுகோபாலும் ஒரு லேயர் சொன்னால அந்த லேயர் தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நடக்கும். அதாவது சிவசாமி சாராயம் காய்ச்சிட்டு இருப்பான். அவனோட அண்ணன் வந்து முருகன், அவன் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியில் வந்து பஞ்சமி நிலத்தை தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மக்கள்லாம் அடிமையாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வேணுகோபால் அப்படின்ற அட்வொகேட் கூட சேர்ந்து போராடிட்டு இருப்பான். ஸோ கலெக்டர் மீட்டிங் நடக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் முழுக்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைமில் நடக்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து சிவசாமி வந்து வேறு ஊருக்கு வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அங்கே வந்து ஒரு பிரச்சனை உருவாகும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் ஃபென்சிங் பண்ணுவாங்க வழக்குறம் வந்து, அந்த சீக்வன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து வேல்முருகனை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போய் அங்கே அடிக்கிற சீக்வன்ஸு. அதனால வந்து சிவசாமி வந்து எல்லார் காலையும் விழுந்துட்டான்னு வேல்முருகன் கோவப்பட்டு நரசிம்மன் அடிக்க, அதனால் நரசிம்மன் வந்து அவமானம் தாங்க முடியாமல் வேல்முருகனை கொலை பண்ணிடுவான். வேல்முருகனை கொலை பண்ணதுக்காக சிதம்பரம் வந்து நரசிம்மனை கொண்டதுனால சிதம்பரத்தை வந்து தேட ஆரம்பிச்சதுனால மொத்த ஃபேமிலியுமே அங்கேருந்து வெளியில் போக வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் கரியனும் சிவசாமியும் ஃபைட் பண்ணுற அந்த சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவன் வந்து சிவசாமியை வந்து குடிகாரன் யார் சொன்னது, அவன் தெளிவாக தான் போகிறான் அப்படின்றது கரியன் பேச ஆரம்பிச்சதுலேருந்து அந்த ஃபைட்டு முடிஞ்சு கரியனை மன்னிச்சு விடுற வரைக்கும் அந்த சீக்வன்ஸ் உருவாக்குவாங்க. அதுக்கப்புறம் அட்வொகேட் வேணுகோபாலை வந்து சிவசாமி போய் மீட் பண்ணுறது, அங்கே கோர்ட் சீன் நடக்கும். அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து அடுத்த டைமில் நடக்குது. கடைசியாக தான் ஒரு பஞ்சாயத்து சீன் பண்ணி இந்த முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி லேண்டை எழுதி கொடுத்துருவான். அந்த சமயத்தில் சிதம்பரத்தையும் அவங்க வந்து பிடிச்சிருவாங்க. இது தெரிஞ்சு ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஃபைட் பண்ணி அவங்க எல்லாரையும் கொலை பண்ணிடுவார். இப்படி தான் வந்து டைம் லைன் இருக்கும் அசுரன் படத்தில். ஆனால் இந்த டேம் பேட்டர்னில் சொன்னால் அது ஒரு மாதிரியான கதை இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த சீக்வன்ஸே நரேட் பண்ணலாம், அப்படியே நரேட் பண்ணலாம். அது ஒரு வகையான லீனியர் நரேஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். மேபி அசுரன் படம் இப்போ பார்த்துட்டோம். இந்த சீக்வன்சிங்கில் இன்ட்ரெஸ்டிங் கம்மியாக இருக்கிறதுக்காக தான் டைரக்டர் வெற்றிமாறன் வந்து இந்த நரேஷனை எடுக்காமல் வேற ஒரு நரேஷன் வந்து எடுக்கிறாரு. ஃபஸ்ட்டு சீக்வன்ஸே சிதம்பரம் அண்ட் ஃபேமிலியும் ஊரை விட்டு தப்பிச்சு போகிற மாதிரி, அவங்கள வந்து ராஜேஷும் வெங்கடேஷன் தேடுற மாதிரி சீக்வன்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஏன் இவங்களாம் தப்பிச்சு போகிறாங்க, இவங்க ஏன் துரத்துறாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து அது கிரியேட் பண்ணும். ஸோ அங்கேருந்து அடுத்த சீக்வன்ஸ் தான் வந்து எலக்ட்ரிக் ஃபென்சிங் சீக்வன்ஸ் ஆரம்பிப்பாங்க. இங்கே ஓப்பன் பண்ணிடுவாங்க, என்ன பிரச்சனைங்கிறத ஓப்பன் பண்ணிடுவாங்க, அதுவும் வாய்ஸ் ஓவராக. ஸோ இங்கே தான் லேண்ட் இருக்குது, அந்த லேண்டை வந்து அவங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதனால் வந்து என்னென்ன பிரச்சனையை வந்து வடக்கோரா வந்து அவங்களுக்கு கொடுக்குறான், ஒரு எலக்ட்ரிக் ஃபென்சிங் வைக்கிறான், ஒரு மோட்டரை போட்டு தண்ணி எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி பிரச்சனை அங்கே ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணாவது இந்த லேண்டை அவங்க கொடுத்துருவாங்களான்ட்டு. ஸோ ஒவ்வொரு டைமும் லேண்டை தான் எழுதி கேட்பான். ஸோ போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸுக்கு அப்புறமும் லேண்டை எழுதி கேட்பான். கடைசியாக வந்து பஞ்சாயத்து சீனில் கூட அவன் லேண்டை தான் எழுதி வாங்கி கேட்பான். ஏன்னா வந்து சிவசாமியே சொல்லுவான், ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டை வந்து அவங்க கண்ணை உறுத்துது, அதை கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், அதனால் லேண்டை கொடுக்குறேன்னு சொல்லிடுங்க, பஞ்சாயத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த லேண்டு தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சதுனால முதல்ல அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த படத்தை இன்ட்ரெஸ்ட் ஆகிறதுக்காக அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல வந்து சிதம்பரம் அண்ட் ஃபேமிலியை வந்து தப்பிச்சு போகிறத காமிச்சு, அவங்க தேடுறதை காமிச்சு, என்ன நடந்துச்சுன்னே சொல்லாமல் கடைசியாக வந்து ஒரு இன்டர்மேஷன் பாயிண்ட்டில் இல்லை இன்டர்மேஷனுக்கு முன்னாடி வேல்முருகனை கொலை பண்ணுறது, அதனால வந்து சிதம்பரம் நரசிம்மனை கொண்டுட்டான், அதனால தான் இவங்க தேடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அங்கே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து இதனால தான் துரத்துனாங்களா, இதனால தான் பண்ணுறாங்கன்னு அந்த இதனால தான் ரிவீல் பண்ணுற வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஹோல்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லேயும் அதே இன்ட்ரெஸ்ட் ஹோல்ட் ஆகணுங்கிறதுக்காக இன்டர்மேஷன் பாயிண்ட்ல வந்து கரியனை வந்து சிவசாமி அடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அது ஏன் அவர் வந்து எப்படி அடிக்க முடிஞ்சது, அவர் யாரு அப்படின்றத படம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்ச உடனே வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் பண்ணி காட்டுவாங்க. அவர் வந்து எல்லாரையும் வந்து அடிச்சுட்டு இருந்த காலகட்டம் இருந்துச்சு, உன்னோட அதிகமாக கோவப்பட்டேன், இப்போ என்னால் கோவப்பட முடியாது, நான் நிறைய இழந்துட்டேன் அதனால அப்படின்னு சொல்லும்போது தான் சிவசாமி மேலே ஒரு பரிவும் சிவசாமி மேலே ஒரு சப்போர்ட்டும் வந்து கிரியேட் ஆகும். அதுதான் படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து மறுபடியும் இந்த பிரச்சனைக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாது, எப்போ அடிக்க போகிறோம், அடிச்சுவானா மாட்டானா அப்படின்னு ஆடியன்ஸை மறுபடியும் கிரியேட் பண்ணி விட்டுட்டு ஸோ அட்வொகேட் வேணுகோபால் வந்து போலீஸை கூட்டு வந்து பேசும்போது அதான் சொல்லுவாங்க, ஒழுங்காக இது வந்து பண்ணிடுங்க, இது வந்து வெங்கடேஷுக்கும் ராஜேஷுக்கும் நல்லது, இல்லைனா 2 பேருமே செத்து போயிடுவாங்க, அதனால் கவனமாயிருங்க அப்படின்னு சொல்லி வேணுகோபால் வந்து அங்கே தான் இந்த சீனை ஓப்பன் பண்ணுவோம். அதனால தான் பஞ்சாயத்து சீனுக்கு ஒத்துப்பாங்க. ஸோ பஞ்சாயத்து பண்ணி கடைசியில் கிளைமேக்ஸ் சீனில் வேணுகோபால் என்ன பயந்தாரோ, சிவசாமி எதுக்கு பயந்தானோ அதுதான் வந்து கிளைமேக்ஸில் நடக்கும். ஸோ எல்லாரையும் வந்து அவர் கொலை பண்ணிடுவார். இப்படி தான் அந்த படத்தை நரேஷனை முடிச்சிருப்பாங்க.
இப்போ நீங்கள் சீக்வன்ஸிங்கை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அது டைம் லைனில் போடும்போது இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குமான்னு தெரியாது. நரேஷன் பண்ணும்போது அந்த கதை வந்து நார்மலாக இருந்ததை விட நல்லா பயங்கரமாக எலிவேட் ஆகி ஒவ்வொரு எமோஷன்ஸும் மேலே கீழே இறங்கி பீப்புளை வந்து நல்லபடியாக பார்க்க வச்சிருச்சு. இதுதான் வந்து அசுரன் படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பிரேக் டவுன். ஸோ மறுபடியும் நான் வந்து ஒரு முறை சம்மரைஸ் பண்ணிக்கிறேன். சிவசாமியின் ஃபேமிலி வந்து ஒரு சின்ன லேண்டை ஓன் பண்ணிகிட்டு இருக்கும். அதை வந்து வடக்குறம் வந்து ஆசைப்பட்டு கேட்பான், அது தரமாட்டாங்க. ஸோ அதனால் பிரச்சனை பண்ணுவான். அதனால் ஒவ்வொருத்தரும் மாற்றி கொலை பண்ணிவிட்டு கடைசியில் சிதம்பரம் வந்து நரசிம்மனை கொண்டதுனால அவங்க எல்லாரும் சேர்ந்து சிதம்பரத்தை தேடுவாங்க. அப்போ வந்து சிவசாமி வந்து அவங்களை காப்பாற்றினானு இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த மிஷன். அந்த மிஷனுக்கான சேலஞ்சஸும் ஸ்ட்ராட்டஜி ரியாக்ஷனையும் வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் முக்கியமான லேயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லேயர் ஒன்று இருந்துச்சு, முருகன் வேணுகோபால் லேயர்ஸு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸை முடிச்சு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே பிரேக் டவுன் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ, நன்றி.